ஜீப்பில் அது இந்த மாதிரி ஜீப்பில் போனோம். அதனால் இந்த மாதிரி ஒரு 3 வியூ பாயிண்ட் ஃபால்ஸு டனலு அது போய் பார்த்துட்டு வந்தாச்சு ஜீப்ல. அப்போ அவ்வளோதான் முடிச்சு. இனிமேல் இதெல்லாம் முடிச்சா நீங்கள் வேறு இடத்துக்கு தான் போகணும். இன்னைக்கு எங்கடா போங்க தங்கல் பாருங்க அந்த பக்கம். சரி, அது என்ன வண்டி உங்கள் வண்டி? இந்த வழி இது கொஞ்சம் ஆஃப் ரோடு, சிரமம் கஷ்டம்னா வேண்டாம் போகணும். இது ஈஸியாக போயிடலாம். அந்த மர்மர் ஃபால்ஸ் எது மர்மலா ஃபால்ஸ் இங்கேருந்து 29 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போக வேண்டாம். அங்கே இப்போ முந்தானெல்லாம் ஒரு இதான் முருகன் மலை. அந்த பக்கம் ஏறினீங்கன்னா முருகன் மலை, இந்த பக்கம் ஏறினீங்கன்னா சிலுவை மலை. மயில். ஆமாம், அது செல்ல அவ்வளோ தூரம் ஏறலாமா? அது அங்கே மேலே போகணும். அங்கே பின்னாடி போனோம். பசங்க நடந்து போகிறாங்கன்னா மேலே போயிடுவாங்க. பார்த்துட்டு வரணும். நான் 5 நிமிஷம் இப்படி போயிட்டு இப்படி விடுவேன். இவங்க அது போயிருக்காங்க பாருங்க. அது வரத்துக்குள்ள நீங்க இங்க போங்க, நாங்க அங்க போயிட்டு வந்துடுறோம். அப்ப இங்கே உட்காருங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முருகன் கோவில். எஸ், சுற்றிட்டு அதோட வழி அந்த பக்கம் இருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதோ அந்த மயில் முருகன் கோவில் இருக்குதான். ஸோ அந்த முருகன் கோவிலை பார்க்குறதுக்கு போகிறோம். இங்கே சர்ச் இருக்குது. செத்து வச்சாரு செத்து. ஸோ இது ஐயா இப்படி தான் இருக்குது. வாடு இந்த சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? பூச்சி கத்துற சவுண்டு. ஐயோ ஸ்லோப்பாக ஏறுதுங்க. கொஞ்சம் இது பண்ணி அழுத்தி ஏறினா வந்து என்ன ஆகும்னா ஒரு மாதிரி இறக்குது, செட் ஆக மாட்டுது நமக்கு. அதனால தான் இப்படி ஏறிட்டுருக்கேன். இதுவே ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும். பட் ஓகே, ஏறுவோம். அங்கே என்ன தான் இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுமே. அப்படியே உங்களுக்கும் காமிச்ச மாதிரி ஆச்சு. இறங்கும் போது அப்படியே சரசரசரன்னு இறங்கிடுவோம். அவ்வளோ தூரம் தான் வந்தேன். அதை ஒருத்தன் தக்கறான் பாருங்க. 1 நிமிஷம் தான் ஏறினேன், அதுக்குள்ளே இதாகுது. ஐயோ வழுக்குதுங்க. ஐயோ இது மயில் கீழுன்னானுங்க. வழியும் காணா, ஒன்றும் காணா. குளிச்சதுனால கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸாக இருக்குது. அதனால் சக்குன்னு ஏறிட்டேன். லைட்டாக இறக்கிது தான். இது வேலையாமான்னு தெரியலையே. இந்த மலை ஏறுறதுக்கு சுற்றி ஏறுற மாதிரி இருக்குது. ரோட்டு பாருங்கள், லைட்டாக பெரியத்தனமாக வந்துட்டோம் போல் இருக்குது. பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணி. என் கூட வந்தால் வேலையாக மாட்டான். நல்லா இருக்கு. என்ன நம்பி ஏறி வந்தானுங்க, மாட்டிக்கிட்டானுங்க. ஆக்சுவலி இங்கே வந்து மயில் லோ இருக்கா? இங்கேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை வரும்போது ஃபோட்டோ எடுப்போம். வரப்பா என்னாச்சு?
ஏய் ஆம்பளைங்க எங்கடா பாப்பாங்களா பாப்பியா ஆம்பிக்கலாம் பாத்துறானடா ஆ செல்ஃபி போடு ஐயோ அது ஒரு சர்ச் இருக்கா? சர்ச்சுக்கு போகிறாங்கன்னே தெரியலையே. அங்கேருந்து மயில் ஆனால் இந்த இடத்துல அட்டை நிறையா இருக்கும். எஸ் மயில் 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 வந்துட்டோமா அங்கே பாருங்க மேகம் ராசிக்கிட்டு போகுது. இங்கே இருக்குண்ணே. நெக்ஸ்ட்டு அந்த சர்ச்சுக்கு அங்கே ஏறுவாங்களா, நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். ஸோ இங்கே ஸ்பாட்டு உள்ளதாங்க இப்படி தான் இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. எப்படா வந்த? எடுத்துட்டியா? பரோட்டா கட்டு. பசி மயக்கம் சீக்கிரம் வையா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு மயில் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் இங்கே வந்து மேலே இருந்து ஃபோட்டோஸ் நிறையா எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கு ஃபோட்டோ எடுக்கிற இடம். ஸோ இவ்வளோதாங்க. அதுக்கு அந்த பக்கம் நின்று நைட்டில் எடுக்கலாம். நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்புற டைம் வந்துருச்சு. ஏன்னா நெக்ஸ்ட்டு பிளேஸ் பார்க்க போகணும்ல. என் நெஞ்சோடு ரசித்தே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உங்கள் பீகாக் சிலை ஒன்று இருக்கும். அப்புறம் மேலே முருகன் கோவில் இருக்கான்னு தெரியல. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு அங்கே அவ்வளோ தூரத்துக்கு போகலான்னு ஒரு ஐடியா அங்கேருந்து. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கேருந்து நம்ம இப்போ இந்த மலையை விட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்க முடியும்னு பார்ப்போம். வித்தவுட் கட்டிங் வி ஆர் கோயிங் வெரி ஃபாஸ்ட். ஓகே, எஸ், லெட்ஸ் மூவ்.
செமையாக வழுக்குதுங்க. இந்த பானை பிடிக்கிறதுக்கு நம்ம விழுந்துருவோம் போல. ஐயோ பசி டயர்டில் அப்படியே ஓடுறேன், வேகமாக ஓடுறேன். பிடிச்சிட்டேன்டா. வந்துட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த சர்ச்சுக்கிட்ட ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடும். அது கிட்ட இருக்குல்ல, அங்கே போய் பார்த்தாங்களா? அது வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலையா? சர்ச்சுக்கிட்ட போயிட்டு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு சின்ன ஜீசஸ் இருக்காப்புல, அவரை பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா? ஃபாஸ்ட்டாக போய்ட்டு ஃபாஸ்ட்டாக வந்துடும். இதெல்லாம் சப்பை. வந்துட்டோம். ஓ, இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இவர் பக்கம் தான் அவ்வளோ தூரம் வந்தோம். ஓகேங்க. ஸோ நம்ம அவ்வளோ தூரம் போக முடியுமான்னு தெரியல, பட் ரொம்ப தூரமாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பட் அந்த இடம் சூப்பராக இருக்குது. ஸ்பாட்டு இருக்குங்களா? அருமையாக இருக்குது அந்த ஸ்பாட். ஸ்டார்ட் பண்ணிட்டா சாப்பிட போடுவோம் பசிக்கு. ஓகே, படிக்கட்டில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் இறங்க பாருங்கள். சாரி, ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறேன். ரெக்கார்ட் ஆகுது. என்ன கூப்பிட்டுனே இருக்காங்க. செட் ஆக மாட்டீங்களா? அங்கே அழகாக இருக்குது 2 பெண்குட்டி. பசிக்கு ஏடா அவ்வளோ தூரம், அப்புறம் எதுக்குடா அங்கெல்லாம் போயிட்டு வரலாங்களா? நாங்கள் ஏறுவோம் எல்லா மலையும். அது தோணி மேலே.
அது மட்டும் இல்லாமல் டூரிசம்ல ஆஃபீஸ் ஒரு வாட்டி சொன்னா காதல வாங்கினே அதால வாயை மூடிக்கணும். திருப்பி நோ ரிப்ளை. நான்ஸ் ஆஃப் தி இடியட் எடுக்கலாம் பாரு.
டிஎம் வந்து நேற்றுக்கு தான் உள்கான ஆயிடுச்சு. நேற்றுக்கு தான் அது உள்கானம் ஓப்பன் ஆயிடுச்சு. இன்னைக்கு இருக்கு நேரத்தில் இருந்தால் ஓப்பன் ஆகிடுது. புது ஹோட்டல் இந்த வண்டி அண்ணன் தான் டிரைவர் பயங்கரமாக ஓட்டிட்டு வந்தார். ஸோ இவர் தான் ஹெல்ப் பண்ணார். ஓகேவா? என் பேர் ஜெகதீஷ். அண்ணன் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் அண்ணன் தான் வந்து எங்களுக்கு கிளியர் கட்டாக என்ன இருக்கணும் கிளியராக சொன்னார். ரொம்ப நன்றிண்ணே. நெக்ஸ்ட் வாட்டி எங்களோட பசங்களோட நான் வரேன் கண்டிப்பாக. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவில் வரும். ஓகேங்களா? அண்ணன் பேர் ஜெகதீஷ். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஏதாவது ட்ரெக்கிங் போகணும், பிளேசஸில் ஜீப்பில் போகணுன்னு நினச்சிங்கன்னா அண்ணனை காண்டாக்ட் பண்ணலாம்.